சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் மருந்துகடை என 3000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் யாருக்கும் மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இந்த ஆண்டில் இதுவரை விதிகளை மீறி செயல்பட்டதாக 38 மருந்து கடைகளுக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவின் சேலம் மாநகர மாணவரணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி சேலம் கோட்டையில் உள்ள மாநகராட்சி பல்நோக்கு திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சேலம் அண்ணா பூங்கா அருகே உள்ள கூட்ட அரங்கில் நில அளவையர்கள் சங்கத்தின் மண்டல பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சத்யநாராயணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் தொளசம்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் வேதாத்திரி மகரிஷியின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது. இரத்ததானம் வழங்கியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், பரிசுகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளிவிழா ஆண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி விருதுநகரில் நடைபெற்றது. அதில் விடை கூற இயலாத கடினமான வினாவிற்கான சரியான விடையை கூறிய சேலம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் லெனினுக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சேலம் மாவட்ட அனைத்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஓட்டுநர்களுக்கான கண்பார்வை, இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மற்றும் பொது பிரச்சனைகள் குறித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தங்களது உடல்நலத்தை பரிசோதனை செய்து கொண்டனர். சேலம் மத்திய சிறையில் 1000த்திற்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. அதற்கு முன்னோட்டமாக சிறை கைதிகளுக்கு பாட்டு பாடும் பயிற்சி நடைபெற்றது. இதில் சிறை கண்காணிப்பாளர் வினோத் மற்றும் கைதிகள் இணைந்து பாடல்களை பாடி அசத்தினர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவானதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் மேல் பகுதியில் வெள்ளிவிழா ஆண்டை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் உருவம் பதித்து வெள்ளிவிழா 25 ஆண்டுகள் என வாசகங்கள் உள்ள ராட்சத பலூன் பறக்க விடப்பட்டுள்ளது. சேலம் சென்ட்ரல் சட்டக் கல்லூரியில் 27வது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விஸ்வநாதன் கலந்து கொண்டார். சேலம் இடங்கன சாலை நகர திமுக சார்பில் திமுக கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி கலந்து கொண்டு 100 பேருக்கு 5000 ரூபாய் பொற்கிளி வழங்கினார்.